அறிவு பசியோடு ஒரு பிராமணன் அலைகிறான். அவன் உலகத்து விஷயங்களையெல்லாம் கற்றுவிட்டான். ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு வெறுமை. அப்பொழுதுதான் ஒரு சித்தரை காண்கிறான். அந்த சித்தர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மனிதரைப் போல தோன்றலாம். ஆனால் அவர் முகத்தில் ஒரு அசாத்தியமான அமைதி இருக்கிறது. இந்த பிராமணன் இவரிடம் கேட்கிறான், ஐயா, நான் எவ்வளவோ தேடியும் எனக்கு திருப்தி கிடைக்கவில்லை. உண்மையான சுகம் எது? எதை பற்றி கொண்டால் இந்த உலகத்தின் துன்பங்களிலிருந்து நான் தப்பிக்க முடியும்? இன்றைய காலகட்டத்தில் நமக்கும் இதே கேள்வி இருக்கிறதல்லவா? எவ்வளவு பணம் வந்தாலும் வசதிகள் பெருகினாலும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நிம்மதியின்மை நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த சித்தர் சிரிக்கிறார். அவர் சொல்லும் பதில் மிகவும் ஆச்சரியமானது. மகனே, நீ சுகத்தை தேடி வெளியே ஓடுகிறாய். ஆனால் உண்மையில் சுகம் என்பது ஓடுவதில் இல்லை, நிற்பதில் இருக்கிறது. இதற்கு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு மான் காட்டில் தாகத்தோடு அலைகிறது. தூரத்தில் கானல் நீரை பார்த்துவிட்டு அது தண்ணீர் என்று நினைத்து ஓடுகிறது. ஓட ஓட தண்ணீர் தள்ளி போகிறது. கடைசியில் களைத்து போய் மான் கீழே விழுகிறது. ஆனால் அந்த மான் ஓடுவதை நிறுத்திவிட்டு தன் தாகத்தை தரும் தன் உடலையும் தன் எண்ணத்தையும் கவனித்திருந்தால் அமைதி அங்கேயே இருந்திருக்கும். அந்த சித்தர் பிராமணனிடம் சொல்கிறார், உண்மையான தர்மம் என்பது கர்மத்தை செய்வதில் மட்டுமில்லை, அந்தச் செயலால் வரும் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதில் இருக்கிறது. அதாவது, நாம் ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலை வெற்றி பெற்றால் குதிக்கிறோம், தோற்றுவிட்டால் நொந்து போகிறோம். அந்த சித்தர் சொல்கிறார், வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நீ நாணயத்தை தேடினால் இரண்டுமே உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ நாணயத்தை தாண்டிய ஒரு நிலையை தேடு. இதை கேட்ட பிராமணனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சுவாமி, செயலே செய்யாமல் சும்மா இருக்க சொல்கிறீர்களா? சித்தர் சொல்கிறார், இல்லை, கடமையைச் செய். ஆனால் அந்தச் செயலில் நான் செய்கிறேன் என்கிற அகந்தையை விட்டுவிடு. ஒரு மரம் பழத்தை தருகிறது, ஆனால் அது நான் கொடுத்தேன் என்று தம்பட்டம் அடிப்பதில்லை. அதுபோல நீயும் மாறு. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் மறைமுகமாகச் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது நான் போர் செய்கிறேன், நான் இவர்களை கொல்லப் போகிறேன் என்று நினைத்தாய். அதுதான் உன் கவலைக்கு காரணம். ஆனால் நீ உன்னை ஒரு கருவியாக மட்டும் நினைத்திருந்தால் உனக்கு ஞானம் மறந்திருக்காது. நமது வாழ்க்கையிலும் இதுதான் முக்கியம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணம் என்று செய்து பழகினால் அங்கே பதற்றம் இருக்காது. பதற்றமில்லாத இடத்தில் ஞானம் தானாகவே தங்கும்.